நமஸ்காரம். பெருமானுடைய அருள் என்று சொல்கிறோமே, அதற்கும் கட்டாட்சம் என்பதற்கும் என்ன வேறுபாடு? அனைவரும் வருக, இறையருள் பெருக. எந்த பத்திரிகை அடித்தாலும் இது கீழே இருக்கும். கோயில் திருவிழா பத்திரிகையோ அல்லது உபன்யாச சொற்பொழிவு பத்திரிகையிலேயோ பக்தர்கள் அனைவரும் வருக, இறையருள் பெருக என்று போடுகிறார்களே, அந்த அருள் என்பதென்ன? காலையில் விஸ்வரூப சேவைக்கு சென்றேன். கதவு திறந்தவுடன் பகவானுடைய முதல் கட்டாட்சம் என் பேரில் விழ வேண்டும். நிர்மால்ய சேவைக்கு சென்றேன், திருவனந்தபுரம், குருவாயூர், இப்படியெல்லாம் போவோம். அவருடைய கட்டாட்சம் பட வேண்டும், அவர் கட்டாட்சம் பெற வேண்டும் என்கிறோம். அது என்ன? அருள் என்றால் என்ன? கட்டாட்சம் என்றால் என்ன? ரெண்டும் ஒண்ணுதானா? ஆனா கட்டாட்சம்னு சொல்லும்போது கண்ணிலிருந்து பார்வை என்கிற பொருள் படுகிறது. அருள்னு சொல்லும்போது கண்ணு பார்வையா? இதற்கு அதற்கு என்ன தொடர்பு? அழகான தொடர்பு. அவர் அருளினார், நீர் அருள வேண்டும், எனக்கு அருளுவீர் என்றால் உம்முடைய இரக்கத்தை காட்டுவீர், எனக்கு நல்லது செய்வீர். இது பொருள். நான் தப்பு செய்திருக்கலாம், தப்பு செய்யாமலும் இருக்கலாம். என் வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார், இரக்கப்பட்டு செய்கிறார். இறங்குவீர் என்பது கஷ்டத்தில் இருப்பவனை பார்த்து ஐயோகோன் இறங்குவது. அருளுவீர் என்றால் அந்த கஷ்டத்தை போக்கி நன்மை செய்வது. இதைத்தான் அருள் அருள்னு சொல்லுகிறோம். அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். அருள் பெறுவார்னு அடியார்களே சொல்லுகிறார். இந்த அருளை எப்படி காட்டுவார்? கையால் தொட்டு உணர்த்தலாம், உச்சி முகர்ந்து பார்க்கலாம், வாயால் 2 வார்த்தை பேசலாம், சமாதானம் சொல்லலாம், அருளை எப்படியும் வெளிப்படுத்தலாம். அதப்போல் ஒரு வெளிப்பாடு பெருமானுடைய கண்களின் மூலம். அதைத்தான் அருட்பார்வைன்னு சொல்லுகிறோம். அவருடைய கண்களை தரிசிக்கும் போது அந்த அருள் அமுதமாய் நம் பேரில் பாய்கிறது. அப்படித்தான் அழகாக நம்மை பார்க்கிறார். பார்க்காவிட்டாலும் அவர் அருளுவார். ஆனால் எதையும் நாம புரிந்து கொள்ளத்தானே அவரிடத்தில் வைத்திருப்பார். அவருக்கு கண்ணிருந்து கட்டாட்சித்ததுனாலதான் அருள வேண்டும்ங்கிறது இல்லை. ஆனாலும் அப்பதான் நமக்கு புரியும். மேலும் நிஜமாகவே அந்த திருக்கண்களை சேவித்தால் அந்த கனிவு ததும்புகிறது, அதை நம்மையே ஈடுபடுத்துகிறது. அதனால் அவர் அருளை காட்டும் விழிகள், அதைத்தான் கட்டாட்சம்னு சொல்றோம். அக்ஷ கண்ணு, கட அக்ஷ கண்ணின் ஓரம், அதைத்தான் கடை கண் என்று தமிழில் சொல்லுகிறோம். உன்னுடைய கடைக்கண் பார்வை என் பேரில் படக்கூடாதா? ரொம்ப பெரிய மனுஷர் ஒருத்தர், அவரிடத்தில் ஒரு வேலைக்காக நடக்கிறோம். என்னன்னு சொல்லுவோம்? முழுக்க பார்க்க வேண்டும் என்பது கூட இல்லை. உம கடைக்கண் பார்வை என் பேரில் பட்டால் போதும், எல்லா காரியமும் நடந்துவிடும். இது ஒண்ணுமில்லாத மனிதர்களை பார்த்தே சொல்லுகிறோம். அதனால கடைக்கண் என்று இருந்தாலும் அந்த கடைக்கண்ணால் பார்வை, அந்த கடைக்கண்ணால் அருள். ஏதோ கோடி காட்டுகிறார், ஜாடை காட்டுகிறார், அதைத்தான் கடைக்கண்ணுன்னு சொல்லுவோம். அதுதான் கட்டாட்சன்னு சம்ஸ்கிருதத்தில் உள்ளது. ஆண்டாள் திருப்பாவை பாசுரத்தில் செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ என்று வேண்டுகிறாள். அந்த திருக்கண்களால் என்னை மெதுமெதுவே குளிர நோக்க வேண்டும்.
அதனால கடைக்கண் என்பது கடாட்ச என்று இருந்து, அந்த கடைக்கண்ணால் நம்மை பார்க்கிறாரே, அந்த பார்வையில் தான் அருள் வெளிப்படுகிறது. அதனால கடைக்கண் பார்வையை அருள் பார்வை என்று கோத்து சொல்லுகிறார்கள். அருளை கண்கள் மூலம் நமக்கு அளிக்கிறார். அந்த அருளின் வெளிப்பாடு கண்களில். அந்த கண்களை தரிசிக்கும் போது அருளை பெற்ற நிறைவு நம்மிடத்தில் ஏற்படுகிறது. அதனாலதான் அந்த கடாட்சம் என்று சொல்லுகிறோம். கடாட்சத்தை பெற்றாலே அருள் பெற்றோம் என்றுதான் பொருள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.